எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஆமென். 3 வேத பகுதிகளை நாம் வாசிக்க போகிறோம். முதலாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம், அதிலே 6 முதல் 10 வரையுள்ள வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 31 35 வரை வசனங்கள். 2 கொரிந்தியர் 3 17 18 ஆகிய வசனங்கள் வாசிக்க கேட்போம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, தேவாலயத்தின் அலங்கார வாசலின் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 31 35 வரை உள்ள வசனங்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அப்போஸ்தலர்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. சரி, 2 கொரிந்தியர் 3 17 18. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு நான் கொடுத்திருக்கிறேன், அலங்கார வாசலில் அற்புத அசைவு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். மிராக்கிள் மூவ் அட் தி பியூட்டிஃபுல் கேட். அலங்கார வாசலிலே அற்புத அசைவு. ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தின் முதல் புத்தகம் ஆதியாகமம் என்கின்ற முதல் புத்தகத்தில் தானே வேதம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பதிவு செய்கிறது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அவர் எங்க இருந்தாலும் அங்கே அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அசைவாடி கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஆழத்தில் இருள் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆழங்கள் என்று இருக்கிறது. ஆழத்தை நோக்கி ஆழம் கூப்பிடுகிறது. The depths of us, human heart. ஆழத்தில் இருக்கிற இருளை அகற்றும்படி அசைவாடுகிற ஒரே ஒருவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். உங்கள் வாழ்க்கையில் அவர் அசைவாட 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 உங்கள் ஆழங்களும் தேவனுடைய ஆழங்களை நோக்கி கூப்பிடும் அளவு ஆயத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த 6 நாட்கள் கூட்டம் நடந்தபோது 2 காரியங்களை ஆண்டவர் தெளிவாக கேட்டார். சபையினிடத்திலே தேவ ஜனங்களிடத்திலே கேட்கப்படும்படிக்கு 2 காரியங்கள். ஏன்னா ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று சொல்ல கேட்கிறோம். அதற்குரிய அடையாளங்களும் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்தை குறித்து சொன்ன அத்தனை காரியங்களும் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் இன்னும் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. அவைகளும் சீக்கிரமாய் நிறைவேறும் போல தோன்றுகிறது. அப்படிதானே? நீங்கள் நியூஸ் எல்லாம் கவனிக்கிறவர்களாக இருப்பீன்னு சொன்னால், யூகேல ஒரு சட்டத்திட்டம் வந்திருக்கிறது.
அது சீக்கிரத்தில் அமல்படுத்தப்பட போகிறது. அந்த சட்டத்திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், பயோமெட்ரிக் சிப். ஒவ்வொருவரும் ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக தங்களுடைய வலது கரத்திலே பயோமெட்ரிக் சிப் என்ன செய்யணுமா, பொருத்தி ஆக வேண்டும். வேணா வச்சுக்கோங்க அப்படிலாம் இல்லை, பொருத்தி ஆக வேண்டும் என்ற சட்டம் வந்திருக்கிறது. என்று அது அமல்படுத்தப்படும் என்று தெரியவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ we are almost closing, அப்படிதானே? அந்த டைம் ஃப்ரேமை நம்ம நிறைவுபடுத்துகிற காலத்திற்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. ஆனால் ஆண்டவர் 2 காரியம் கேட்டார். ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆர் யூ ப்ரிப்பேர்ட்? ஆண்டவருடைய வருகை என்று சொல்கிறோமே, அந்த வருகைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? ஆயத்தமாக இருக்கிறோமா? 2வது கேட்டார், அந்த வருகை குறித்த வாஞ்சை உங்களுக்குள் இருக்கிறதா? உண்மையான மணவாட்டிக்கு மணவாளனை குறித்த ஒரு வாஞ்சை நிச்சயமா, அப்படித்தானே? ஆமா இல்லையா? பெற்றோர் இங்கே இருக்கிறார்கள், பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் சொன்னா கூட, அந்த பிள்ளைகள் ஒரு நாள் வரப்போறாங்க, நாளை கழிச்சு வர்றாங்க அப்படின்னா, அந்த தாய் சும்மா கிடையாது. அப்பவுமே என்ன செஞ்சிருவாங்க, என்னமாவது ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ பிள்ளைங்க வராங்களே, என்ன பண்ணுறது, என்ன செய்ய போகிறோம், இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா. அவங்களுக்கு ஒரு ஆயத்தமும் இருக்கும், ஒரு ஆர்வமும் இருக்கும். ஆனால் உண்மை சொன்னால் நம்மளுக்குள்ள ஆயத்தம் இருக்குதோ இல்லையோ, ஆர்வம் கொஞ்சம் கூட, நீங்கள் யோசிச்சுட்டு சொல்லுங்க. நம்மளை நாமே என்ன செய்யணுமா, நிதானித்து பார்த்தா நாம் நியாயந்தீர்க்கப்படுவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு 10 கோடி ரூபா நான் தரேன், நாளைக்கு ஆண்டவர் வரட்டுமா, இல்லை ஒரு வாரம் கழிச்சு 10 கோடி வாங்கிக்கிறீங்களா அப்படின்னா, எத்தனை பேர் உண்மையிலேயே ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும்னு சொல்றீங்களா? இல்லைன்னா 10 கோடி வருமே. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் தேவனை குறித்த தரிசனம், பரலோக தரிசனம் நமக்கு சரியாக இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் ரொம்ப சூப்பராக ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன ஃபார்முலா தெரியுமா? உங்களுக்கு ஆண்டுடைய வருகை குறித்த வாஞ்சை இருக்குமா இல்லையா தெரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு டெஸ்ட் தான். தேவ பிரசன்னத்தை குறித்த வாஞ்சை உங்களுக்குள் இருக்கிறதா? தேவ பிரசன்னத்தை குறித்த வாஞ்சை உங்களுக்குள் இருக்கும் என்றால் நிச்சயமாக அவருடைய வருகை குறித்த வாஞ்சையும் உங்களுக்குள் காணப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேதத்தை வாசிப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியாக தோன்றும் என்றால் நிச்சயமாக ஆண்டுடைய வருகைக்கு தேவையான வாஞ்சையும் ஆயத்தமும் உங்களுக்குள் இருக்கிறது என்று அர்த்தம். வேதத்தை வாசிக்கலாமான்னு எடுத்தோன்னே அப்படின்னு எங்கேயோ போனீங்கன்னா உண்மையிலே என்ன இல்லைன்னு அர்த்தம்? யூ ஆர் ஃபுல் இன் ஃப்ளஷ். நீங்கள் முழுவதுமாய் மாம்சத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று பொருள். உங்களுக்குள் ஆவின் அசைவுகள் இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அக்டோபர் 2ஆம் தேதி டே ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்குள்ள வாஞ்சை அளவு எவ்வளவு 100க்குன்னு யோசிச்சு பாருங்க. அதே இது அக்டோபர் 2ஆம் தேதி நம்ம எல்லாரும் வேற ஒரு இடத்துக்கு போவோம், ட்ரிப்பு போகலாம். நம்ம எல்லாரும் சபையாக போய் ரொம்ப நாள் ஆச்சு, வாருங்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோம்னே படக்குன்னு 100க்கு 100 உங்களுடைய ஸ்கேலில் ஏறுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் மாம்சத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வெளியெல்லாம் தேட வேண்டாம். என் பையன் சொன்னார், என் மகன் சொன்னார், என்ன இப்போ தான் 6 நாள் ஜெபம் வச்சிங்க, அப்புறம் 2ஆம் தேதி திரும்பி ஜெபமா? நான் சொன்னேன், ஆண்டவர் சொன்னார்ப்பா ஜெபம் பண்ணணும்னு. யார் சொன்னா? ஆண்டவர் சொன்னார். அதனால என்ன செய்ய போகிறோம்? ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்கலையோ, திரும்ப அக்டோபர் மாதம் 6, 7, 8 3 நாள் என்ன செய்ய போகிறோம்? திரும்பமாக க்ளோரி மகிமை குறித்த ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்பையும் 3 நாள் என்ன செய்ய போகிறோம்? திங்கள், செவ்வாய், புதன், அக்டோபர் 6, 7, 8. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒருபுறம் அப்படி இருக்க, இன்னும் ஒரு சிலர் 6 நாள் முடிஞ்சு 7ஆவது நாள் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் இன்னைக்கு தான் வைக்கிறீங்களா? நாங்கள் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்பிட்டோம் பாஸ்டர், இதான் வைக்கிறீங்களா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையை உலகம் ஆக்கிரமித்திருக்கிறதா?
சிற்றின்பங்கள் ஆக்கிரமித்திருக்கிறதா? நீங்கள் எவ்வளவாய் தேவ சாயலாய் இருக்கிறீர்கள்? எவ்வளவாய் பரிசுத்த ஆவியானவர் இடம் கொடுத்திருக்கிறீர்கள்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் உங்களுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய வாஞ்சையை உங்களுக்குள்ளது ஏற்படுத்தும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேல், அவன் தேவனோடு அவனுக்கு ஒரு என்கவுண்டர் நடக்குது. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், அப்பா பொழுது விடியுது, நான் என்ன செய்யட்டும், நான் போகட்டும், கொஞ்சம் விட்டுருப்பா அப்படிங்கிறார். எப்பா நான் கொஞ்சம் போக வேண்டாமாப்பா, நான் உனக்கு மட்டுமா ஆண்டவர், உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பேத்துக்கு ஆண்டவர், நான் கொஞ்சம் போட்டுமா அப்படின்னு கேட்குறார். அவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான், நான் உம்மை விடவே மாட்டேன், நீரை நீ ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை. நம்ம ஜெப நேரம் எப்படி இருக்கு? ஆண்டவர் நாங்கள் போக வேண்டாமா, வேலைக்கு போக வேண்டாமா, இப்படி உங்கள் பாதத்தில் உட்காந்துருந்தா அப்புறம் எங்களுக்கு யார் சம்பளம் தர்றது? இல்லையா? அல்லேலூயா. There's a lot of difference. Praise God. ஆமீன். இந்த நாட்களிலே ஆவியார் நமக்கு உதவி செய்வார். சரி, வாசமே இங்கே இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? நான் என்ன உணர்கிறேன்? இன்றைக்கு பகிரங்கமான வெளியரங்கமான சில கிரியைகள் நடக்க போதும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமீன். இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் நடக்கிறதில் ஒரு வித்தியாசம், நீங்கள் துதிக்கிறதில் ஒரு வித்தியாசம். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தையில சொன்ன, the Holy Spirit is going to invade you this morning. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை முற்றிலுமாக ஆக்கிரமிக்க போகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சில சடுதியான முடிவுகளை ஆவியார் இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையில் எடுக்க போகிறார். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத விதத்திலே சில அசைவுகளை இன்று அவர் ஏற்படுத்த போகிறார். அல்லேலூயா. 2 அதிகாரங்களை வாசிச்சிருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஐயும் வாசித்தோம், 4ஐயும் வாசித்தோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3 ஒரு மனிதனுக்கு உள்ளே ஒரு அசைவு ஏற்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் 4 அவர்கள் கூடியிருந்த இடத்திலே வெளியே ஒரு அசைவு ஏற்பட்டது. பிரைஸ் தி லார்ட். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே என்ன அசைவை ஏற்படுத்த வேண்டுமோ அந்த அசைவை அவர் இந்த நாளில் ஏற்படுத்துவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே. இந்த அதிகாரம் துவங்கும் போதே இட் ஸ்டார்ட்ஸ் வித் கேலண்டர், ஒரு டைம், அப்படிதானே? ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே. பிரைஸ் தி லார்ட். தேவ ஆவியானவர் பெந்தெக்கோஸ்து எனும் நாளிலே கூடியிருந்த 120 பேர் மேல் வந்து இறங்கினார். அவர் காணக்கூடாதவராக வந்தார், காணப்படுகிற விதமாகவும் வந்தார். ஒரு காற்று அது வீடு முழுவதையும் என்ன செய்தது? நிரப்பிற்று. அல்லேலூயா. ஏன் காற்று அப்படின்னா, you cannot predict the ways of the Holy Spirit. காற்றானது இன்ன திசையிலிருந்து வருகிறது என்றும் இன்ன திசைக்கு போகிறது என்றும் நீ அறியாதிருக்கிறது போல ஆவியானவருடைய கிரியைகள், அவர் செயல்படுகிற விதம் நாம் அதை கண்டுபிடிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். இப்படிதான் செய்வார். அவர் வெளிப்படுத்தினா மட்டும் நமக்கு தெரியும். I mean, if it is not revealed, no one can know. Intellectual ability cannot help you. இந்த பூமிக்குரிய ஞானம் எவ்வளவு பெரிய ஞானமா இருந்தாலும், கல்விமானாக இருந்தாலும், அவன் கர்த்தருடைய வழிகளை நிச்சயமாய் அறிந்து கொள்ள முடியாது. ஆவியானவருடைய கிரியைகள் அவனுக்கு மறைவாகவே இருக்கும். என்ன, அவரு காற்று போல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காற்றுக்கு ஒரு தன்மை இருக்கு. என்ன அப்படின்னா, எல்லா வெற்றிடத்தையும் அது நிரப்பும். அப்படிதானே? காற்றும் சரி, தண்ணியும் சரி, அப்படிதானே? ஒரு சின்ன டம்ளர் ஊற்றிங்கன்னா சின்ன டம்ளர் நிரம்பும். ஒரு பெரிய குடத்துக்குள்ள ஊற்றுனீங்கன்னா குடமும் நிறையும். அப்படிதானே?
it will take the shape of the vessel it belongs to. Praise the Lord. Amen. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது. எபிரேயர் நிருபத்தில் எழுதியிருக்கு, அவருக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர். Praise the Lord. அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது. ஆவியானவர் இந்த பூமியில வந்தபோது அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டதா? இல்லை. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? நம்முடைய சரீரங்களுக்குள் கடந்து வந்துட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். குமாரனுக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது, ஆவியானவருக்கு சரீரம் தேவைப்படவில்லை. சபை தம்முடைய விலாசமாய் கொண்டு தேவ ஜனங்களுடைய இருதயங்களுக்குள்ள அசைவாடி. அல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா தேவ சாயலாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? எங்கே இருக்கிறார்? தேவ சாயலாக எனக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதனால தான் வேதம் சொல்கிறது, சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டீர்களே. எபேசியர்ல இருக்கு. அல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சரி, என்னை கேளுங்க. இங்கே தேவ ஆவியானவர் ஒரு டைமை செட் பண்ணி அந்த டைமுக்கு அவர்களை நடத்துகிறார். ஏன்னா ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர் மூலமாய் நடந்த முதல் அற்புதம் இதுதான். அப்படிதானே? எல்லா ஃபர்ஸ்ட் அற்புதத்துக்கு ஆண்டு ஒரு டைம் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? செட் பண்ணி வச்சிருக்காரு. இயேசு கிறிஸ்து சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. ஏன்? அவர் வேலை வரும்போது தான் முதல் அற்புதத்தை அவர் செய்ய வேண்டும். பிசாசு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்னா ஆண்டவரை பார்த்து சொன்னான், நீர் உண்மையிலே தேவகுமாரன் ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்படி செய்யும். ஆண்டவர் தெரியும், கல்லை அப்பமா மாத்துறது எல்லாம் முதல் அற்புதம், தண்ணியை திராட்சரசமா மாத்துறது தான். அல்லேலூயா. தன் தாயே வந்து கேட்ட போதிலும் அவர் சொன்னார், ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன வேலை? என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அவருடைய வேலை வந்த போது அற்புதம் செய்தார். எனவே அப்போஸ்தலர்கள் மூலமாக அற்புதம் நடப்பதற்கும் ஒரு வேலையை குறித்திருந்தார். பிரைஸ் காட். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்களுடைய வேலை வந்திருக்கிறது. நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் நேரம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில பேட்டர்ன், அவனுடைய வாழ்க்கையிலே நாடோறும் நிகழும் சில காரியங்கள், அவைகளை தேவன் உடைக்கும்படிக்கு ஒரு நேரத்தை முன்குறித்தார். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு தெரியாது, அவன் நினைக்கிறான் எல்லா நாளும் பொழுது எந்த நாளும் நினைக்கிறான். அவனை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது 40 வயதிற்கு மேற்பட்டவன். அப்படிதானே? அற்புதமாய் சுஸ்தமாக்கப்பட்டவன். அப்போஸ்தலர் 4:22 என்ன சொல்லுது? வாசிங்க. அப்போஸ்தலர் 4:22. அற்புதமாய் சுஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். 40 வயதிற்கு மேற்பட்டவன். 41 வயசா இருந்தானா 41 வயசுன்னு சொல்லியிருப்பாரு. 40 வயதிற்கு மேற்பட்டவன் என்ன அர்த்தம்? இப்போதான் 40th பர்த்டே முடிச்சிருக்காரு இல்லையா? He hasn't become 41. He's just 40 plus. Praise the Lord. 40 வருடத்திற்கு மேற்பட்ட இவனுடைய வாழ்க்கையிலே நாடோறும் ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன காரியம் என்று சொன்னால், அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட வாசலிலே வைப்பார்கள். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்கிறது, தாயின் கற்பத்திலிருந்து சப்பானியாய் பிறந்தவன். ஸோ 10 மாதம் ஒரு தாய் சுமக்கிறாள்னு வச்சுக்கிடுங்க. அப்படித்தானே? ஆமாவா? எங்கப்பா சிற்பலாம் 7 மாதத்துலேயே எடுத்துடுறாங்க. அப்படியா? 10 மாதம் ஒரு கணக்கு வச்சுக்கிறோம். 10 மாதம் அவள் பாக்கியம் என்று நினைத்து சுமந்தாள். அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? அவள் வயிற்றிலே அவன் இருந்தபோது பாக்கியம் என்று எண்ணப்பட்டவன் இப்பொழுது பாரமாய் எண்ணப்படுகிறான். சும்மா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். 40 வயசு மேற்பட்ட ஒருவன் அவனை சுமந்து வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எப்படி இருக்கிறான்? ஒரு
பாரமா இருக்கிறான். நாடோறும் டெய்லி இட் வாஸ் ஹேப்பனிங். பிரைஸ் தி லார்ட். ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு காரியத்தை, ஏன்னா 8 எப்படி ஆரம்பிக்கிறார்னா 8:1 வாசிங்க. 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஹல்லேலூயா. சோ 8th சாப்டர் இப்படிதான் கொண்டுறாரு. ஆனா 7ஆம் அதிகாரம் அதே ரோமர் 7 அதுல 15 என்ன சொல்லுது பாருங்க. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆவியின்படி நடக்கும் ஒரு நடை, அந்த நடையை குறித்து வேதம் ரோமர் 8:1 சொல்லுகிறது. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, நான் விரும்புகிறதை செய்யாம விரும்பாததையே செய்கிறேன். 40 வருடங்களாக இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் விரும்புகிறவைகள் நிறைவேறுவது இல்லை. காரணம், அவன் விரும்பாத இடத்தில் அவன் வைக்கப்படுகிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து நான் யோசிச்சு பார்க்குறேன். he can see, அப்படிதானே? எல்லாத்தையும் பார்க்க முடியும், எல்லாத்தையும் கேட்க முடியும், பேசவும் முடியும். ஆனா அவன் விரும்புகிற இடத்திற்கு அவன் செல்லக்கூடாதவனாய் சிறைப்பட்டிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆவிக்குரிய நிலைமையிலே பலருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. நான் சொல்ல முடியும், இது உங்களுடைய குறையோ குற்றமோ அல்ல. இவன் பிறவியில் இருந்தே முடமானவன். ஏற்கனவே ஒரு பிறவி குருடனை பற்றி வேதம் சொல்கிறது. அவங்க போய் கேட்கிறாங்க, இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா? ஆண்டவர் சொன்னாரு, இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டை இப்படி பிறந்தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு கேள்வி, அதுக்கு பதில் சொல்லுங்க. நம்ம பாவம் செய்கிறதுனால நம்ம பாவியா இருக்கிறோமா? நம்ம பாவியா இருக்கிறதுனால பாவம் செய்கிறோமா? சொல்லுங்களேன். நம்ம பாவம் செய்கிறதுனால பாவியா இருக்கிறோமா, இல்லை நம்ம பாவியா இருக்கிறதுனால பாவம் செய்கிறோமா? அப்படிதானே? அம்மாவா இப்படி சொல்லுவோமே, நீங்கள் பாவம் செய்கிறது முந்திக் கொண்டதா அல்லது நீங்கள் பாவியாய் பிறந்தது முந்திக் கொண்டதா? நம்ம எப்படிதான் பிறந்திருக்கிறோம். ஆதாம் என்கின்ற ஒருவன் பாவம் செய்தபடினாலே ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாக பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். எப்படி சகையு பிறக்கும் போது எப்படி பிறந்துட்டான்? குள்ளனா பிறந்துட்டான். பிறக்கும் போது எப்படி பிறந்துட்டான்? இந்த ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? பல முயற்சி என்ன செய்வாங்க, பண்ணோம். இது குண்டா இருக்கிறவன் ஒல்லியானுன்னு ரொம்ப முயற்சி பண்ணுவான். நான்லாம் அப்புறம் விட்டுட்டேன். நம்ம என்னத்தை, ஏதாவது ஒருத்தர் வந்து ஒரு வைத்தியம் சொல்லி இந்த மருந்து சாப்பிடுங்க, இல்லைன்னா இந்த சாப்பாடை சாப்பிடுங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியும் கேட்குறது. இல்லைங்க இதுதான் சாப்பாடுன்னா அதை எப்படி சாப்பிட்றது? அல்லேலூயா. அப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணாலும் அவன் ஒல்லியாக போகிறதில்ல. இன்னொரு சிலர் இருப்பான் ஒல்லியாக நரம்பு மாதிரி இருப்பான். இப்போ ராஜேஷ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதமாக ட்ரை பண்ணுறான் கல்யாணத்துக்கு ரெடி ஆகணுமேன்ட்டு. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒல்லியாக சிலர் இருப்பான் பாருங்கள், என்ன பண்ணாலும் அவன் இப்படி என்ன செய்ய மாட்டான். அவனும் தெரிஞ்சப்புறம் குடிப்பான், பூஸ்ட்டுமா ஹார்லிக்ஸுமா எல்லாம் செஞ்சு பார்ப்பான். அதே மாதிரி குட்டையாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? யாருக்கும் தெரியாமல் நெட்டையாக வேண்டும் என்று விரும்பி அந்த பாரெல்லாம் தொங்கி பார்ப்பார்கள் இல்லையா? இப்படி தொங்கினா என்ன செஞ்சிருவோம், கொஞ்சமாவது நீளமாக வந்துட மாட்டோமா? நம்ம ஹீல்ஸ் போட்டு பெருசாக காமிச்சிக்கலாம், ஆனால் கூட நம்ம இப்படி தான் இருக்கோம். It is because there is a defect in our birth. We are born that way by birth. Praise the Lord. I mean, we all have sinned and have come short of the glory of God. நம்ம எல்லாரும் பாவம் செய்து மகிமை அற்றவர்களாய் போய்விட்டோம்.
சகை ஒரு நல்ல காரியம் பண்ணான். என்ன தெரியுமா? அவரை பார்க்கும்படி வகை தேடிட்டு வாய்ப்பே இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாமே, சரி போவோமே என்ன பண்ண நினைக்காம he found a sycamore tree. ஒரு மரத்தை பார்த்தான். ஆஹா, இந்த மரத்தில் ஏறினால் என்னால் இயேசுவை பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென். இதைத்தான் வேதம் நமக்கு படித்து சொல்லுது. அப்பா, நீ தலையில நின்று குதிச்சாலும் ஒன்னால் நினைச்ச முடியாது, இயேசுவை பார்க்க முடியாது. ஆனால் உனக்கு ஒரு மரம் இருக்கிறது, அதுதான் சிலுவையின் மரம். ஹல்லேலூயா. அந்த மரத்தில் ஏறின பிறகு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவன் இயேசுவை பார்த்தான் என்று வேதம் சொல்லவில்லை, இயேசு அவனை பார்த்தார். Hallelujah. The moment you identify yourself at the cross, you come to the attention of God. தேவன் இந்த பூமியில் இருக்கிற எல்லாரையும் பார்க்காம சிலுவையில் இருக்கிற குமாரனை மட்டும்தான் பார்க்கிறாரு. அதனால தான் குமாரன் என்ன பண்ணார் தெரியுமா? உங்களை என்னையும் சேர்த்து அவருக்குள்ள வச்சுக்கிட்டு அவர் மரித்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது, மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாகி, அந்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 6:7. ரோமர் 6:7. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. எத்தனை பேர் இங்கே சொல்ல முடியும் உண்மையா, நான் பாவத்துக்கு விலகி நான் எப்படி இருக்கேன், விடுதலை ஆக்கப்பட்டிருக்கேன், என் வாழ்க்கையெல்லாம் பாவம் வர்றதே இல்லை பாஸ்டர், நான் ஒரு பொய் கூட சொல்றதே கிடையாது, இயேசு கிறிஸ்துவோடைய அன்னையமா இருக்கேன்னா பார்த்துக்கிடுங்களேன், சொல்ல முடியுமா? கம்ப்யூட்டர் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும் தானேங்க. கம்ப்யூட்டர்லாம் இந்த பழசா போச்சு. அதில் ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் என்ன தெரியுமா? த்ராஷ் கேன். அப்படிதானே? அப்படிதானே? ஆமாவா இல்லையா? என்ன பண்ணுவீங்க அதில்? அவ்வப்போது அதை எம்டி பண்ணுவீங்க. அப்படிதானே? எம்டி பண்ணோடனே அப்போ இனிமேட்டு அதில் ஒன்றுமே வராதா? திரும்ப ஒரு மாதம் கழிச்சு பாருங்கள், நீங்கள் டெலீட் பண்ணி போட்டதெல்லாம் எங்கே இருக்கும்? அதில் கிடக்கும். திரும்பி போய் அதை என்ன பண்ணிக்கலாம்? எம்டி த்ராஷ் கேன். நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்குது தெரியுமா? த்ராஷ் கேனாக தான் போயிட்டுருக்கு. அப்பக்கப்போ குப்பை சேர வேண்டியது, அப்புறம் குப்பையை ப்ரிஸ்க், அப்புறம் இன்னொரு சேர வேண்டியது, திரும்பி குப்பையை ப்ரிஸ்க். ஆண்டவர் சொன்னார், நீ ட்ராஷ் கேன் கிடையாது, நீ டெம்பிள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்படி அப்போ என்ன செய்யறது? இங்க என்ன போட்டிருக்கு? மரித்தவன் பாவத்துக்கு, பகையில பார்த்து கேளுங்க, செத்துடலாமா? கேளுங்க, என்ன அப்படித்தானே போட்டிருக்கு? மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறானே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கல்வாரி சிலுவை என்று நீங்கள் நினைக்கும் பொழுது அங்கே நீங்கள் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, அங்கே உங்களுக்காக காயங்களை ஏற்று மரித்த இயேசு, அப்படியே சரீரம், பாடியை நீங்கள் பார்க்குறீங்க. அப்படிதானே? அப்புறம் பிளட் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படிதானே? அதுக்கப்புறம் இந்த பாடி பிளட்டுக்கு பின்னாடி ஒரு கிராஸ். ரைட்டா? சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். எத்தனை பேருக்கு இந்த தேவ பலன் வந்திருக்கு? வந்துட்டா நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. வந்துட்டா நீங்க எப்படி வரும்? எப்படி வரும்? சிலுவையில் நம்ம சாகணும். நம்ம செத்துட்டோமா இல்லையா? அதாவது சொல்லுங்க, செத்துட்டோமா? நல்லா தெரியுமா? சிலுவையில் அவருடைய கூட அறையுண்டேன். அப்படித்தானே? இனி நான் அல்ல, அவரே. அப்போ சிலுவையில் நான் அறையுண்டு இருக்கிறேன், நான் மரிச்சிட்டேன் சிலுவையில் என்று சொல்லப்படுவது உண்மை அல்ல, அது சத்தியம். அப்படித்தானே? அப்படித்தானே? நீங்க அது உண்மையா அப்படின்னு தேடினீங்கன்னா அது இல்லையே, நான் உசுரோட தானே இருக்கேன். ஆனால் அது என்னது? அது சத்தியம். வேதம் சொல்கிறது உண்மையை தெரிஞ்சுக்கோங்க, இல்லை சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. அப்போ சிலுவை, அந்த சிலுவை, the cross is very powerful and that power is revealed to us only through the Holy Spirit. Praise the Lord. அல்லேலூயா. நம்ம செய்தியிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்தால் கூட பரவாயில்ல. 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் கடைசி வசனம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ரைட். முதலாவது என்ன போட்டிருக்கு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து, இரண்டாவது தேவன், மூணாவது ஆவியானவர். நமக்கு பார்க்குற பழைய ஏற்பாட்டிலேருந்து ஆர்டர் பார்த்தோம்னா நம்ம எப்படி பார்ப்போம்? தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, ஆவியானவர். அப்படிதானே? அப்படிதானேங்க. ஞானசானம் கொடுக்குறது எப்படி கொடுக்குறோம்? பிதாவாகிய தேவன், அப்புறம் குமாரனாகிய கிறிஸ்து, அப்படித்தானே கொடுக்குறோம். ஆனால் இங்கே எப்படி போட்டு பார்த்தீங்களா? The order is little changed. This is what is called the New Testament benediction. புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிற ஆசீர்வாதம் தான். கடைசியில் இதுதான் சொல்கிறோம். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய அன்பு கல்வாரி சிலுவையில் வெளிப்பட்டது உண்மைதான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆனால் அந்த தேவனுடைய அன்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அன்பு உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கணும்னா கிருபையின் மூலமாக தான் அது கிடைக்கும். நமக்கு முந்தி கிடைத்தது என்ன? தேவ அன்பு நம்மை வந்து அடையும்படிக்கு நம்மை முந்தி அடைந்தது, நம்மை முந்தி சேர்ந்தது என்ன தெரியுமா? கிறிஸ்து இயேசுவின் கிருபை. அல்லேலூயா. நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கு. எது முன்னாடி இருந்திருக்கு? கிருபையினாலே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதுக்கு பல காரியங்கள் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் சிம்சோனுடைய காலத்தில் ஒரு சிங்கம் இருந்தது. திம்னாத்தூர் திராட்சை தோட்டங்கள் என்று அறியப்படுகிற திராட்சை தோட்டங்கள் அப்படின்னாலே என்னது? அது இஸ்ரவேலை குறிக்குது. அத்திமரம்னா இஸ்ரவேலை குறிக்குது. அந்த திராட்சை தோட்டங்களுக்குள்ளே ஒரு சிங்கம் உலாவி கொண்டு வந்தது. போன வண்ண எல்லாரையும் அடித்து காலி பண்ணிடுச்சு. ஒருத்தர் கூட என்ன செய்யலை, விட்டு வைக்கல. அதுக்கு பேர் தான் நியாயப்பிரமாணம். அல்லேலூயா. அபிஷேகிக்கப்பட்ட சிம்சோனை போல இயேசு அந்த பக்கம் வந்தார். அவரிடத்திலும் அது பாய்ந்தது. ஏன்னா நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர் தான் அவரும். ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவருமான அவர் வந்தோடனே அவர் மேலும் பாய்ந்தது. ஆனால் அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி அதை ஜெயித்து, பிரைஸ் தி லார்ட், அதன் சகல நீதியும் நிறைவேற்றி அதுக்குள்ளே தேனை எடுத்து நமக்கு கொடுத்துட்டாரு. இந்த ரகசியம் தெரிந்தவன் ரட்சிப்பு என்கின்ற மாற்று வஸ்திரத்தை பெற்றுக் கொள்கிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப கிருபை தான் என்னது? ரொம்ப இந்த கிருபை தான் முந்தி வெளிப்படுகிறது. அது நிமித்தமாக நமக்கு தேவனுடைய அன்பு தெரிய வருகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஏன் ஆவியானவரோட முடிச்சிருக்கிறாங்கன்னா, இப்போ இந்த பூமியில கிரியை செய்து கொண்டிருக்கிறது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். என்ன போட்டுக்க வாசிங்க அந்த வசனத்தை. ஆவியானவர், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும். பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். அப்படித்தானே? பரிசுத்த, திரும்ப சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருடன் ஐக்கியம் இருக்கா? ஆவியினுடைய ஐக்கியம் இருக்கா? ஃபெலோஷிப் வித் த ஹோலி ஸ்பிரிட்ல ஃபெலோஷிப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் என்ன ஐக்கியப்படுத்துகிறார்னா, இந்த குமாரனாகிய கிறிஸ்துவுடைய கிருபையையும் இந்த பிதாவாகிய தேவனுடைய அன்பையும் நமக்கு ஐக்கியப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்மோடு அதை என்ன செய்கிறாரு? சேர்க்கிறார். நீ சம்பந்தமே இல்லாத ஆளுதான்ப்பா. இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பே இருந்தாய், உலகத்தில் தேவனற்று இருந்தாய், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியராயிருந்தாய். அப்படித்தானே? கிறிஸ்துவுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அது நிறைவேறணும்னா அந்த உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கணும். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம், கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தம் நமக்காக செய்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிலுவை, அதிலே நீங்களும் நானும் அறையுண்டு இருக்கிறோம். அப்படிதானே? பவுலுடைய கிராஸுடைய டைமென்ஷன் வித்தியாசமாக இருக்கு. பவுல் கிறிஸ்துவ சிலுவையில் பார்க்குறாரு, தன்னை சிலுவையில் பார்க்குறாரு, உலகத்தை சிலுவையில் பார்க்குறாரு, ஆசை இச்சைகளை எல்லாம் அங்கேயே முடிஞ்சுங்கிறாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ இன்னும் எனக்குள்ளே சில பாவங்கள் ஊசலாடி கொண்டிருக்கிறது
அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஆவியானவரோடு நான் ஐக்கியப்படும் போது அந்த ஆவியானுடைய ஐக்கியம் எனக்கு வர 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 வர, நான் ட்ராஷ் கேன் கிடையாது, நான் டெம்பிள்னு சொல்ல 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 இந்த ஆவியானவர் எனக்குள்ள வர 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 அல்லேலூயா எல்லாம் என்ன செஞ்சிருது, சூப்பராகிடுது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் ஆவியானவரோட ஐக்கியப்பட தொடங்கிட்டீங்கன்னா, அவருடைய ஐக்கியத்தின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது சும்மா நடக்காது. he must live in you, he must dwell in you. அது தொடங்கிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மாறிடுவீங்க. அல்லேலூயா. ஒன்று தெரியுமா, லூக்கா 18 அதிகாரத்தில் ஒரு பணக்காரன் வந்து ஆண்டோட கேட்பான், நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு இடத்துல போட்டிருக்கு, அவன் தன்னை நீதிமான் காண்பிக்க மனதாய் கேட்டானா. என்ன கேட்டானா, நித்திய ஜீவனை, நல்ல போதகரை, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? லூக்கா 18:18. அவர் என்ன சொன்னார், வாசிங்க. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. 21 வாங்க, இதெல்லாம் சொல்றாரு, பிரமாணத்தை சொல்றாரு. அதற்கு அவன், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். அவன் பொய் சொல்ல, உண்மைதான் சொல்றான், உண்மைதானே சொல்றான். அடுத்து இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அல்லேலூயா. செக் வச்சிட்டாரே ஆண்டவரே, இல்லையா? இப்படி சொன்னா என்ன பண்றது? இப்படி சொல்றான், இப்படி சொல்லிட்டார், ஒன்றும் செய்ய முடியாது. இந்த அதிகாரத்துக்கு அடுத்த அதிகாரத்தில் இன்னொரு பணக்காரனை பார்க்குறோம், அப்படித்தானே? அந்த பணக்காரன் பேரு சகேயு, அப்படிதானே? லூக்கா 19 தான் இருக்கா, சகை இருக்கா. அவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த சகை வந்து என்ன பண்ணுறான்னா மரத்து மேலே ஏறிட்டான். அதான் சொல்கிறோம், சிலுவையுடைய மேன்மையை சொல்கிறோம். இயேசு அவனை கூப்பிட்றாரு, சகையுவே. அல்லேலூயா. அடுத்து சொல்கிறாரு, அவன் ஒன்றும் கேட்கல, நீங்கள் கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டானாவே. அவர் சொல்கிறாரு, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். Presence of Jesus that comes into you through the Holy Spirit changes everything. இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை ஆவியானவர் உங்களுக்குள் கொண்டு வரார் இல்லையா? நாங்கள் வந்து அவனுக்குள் வாசமாக இருப்போம் என்று சொல்லியிருக்கிறாரே, அப்படி அவர் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. அவர் ஒரு வார்த்தை சொல்ல, சகையுவை உன்னுடைய பணத்தை எல்லாம் தரித்திற்கு கொடுத்துரு, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரா? இல்லை. அவன் கூப்பிட்டானா அட்லீஸ்ட்டு? இல்லை. அவராகவே என்ன பண்ணுறாரு, நான் வரேன்ப்பா. அதுதான் சிலுவையை சார்ந்திருக்கிற ஒருவனுக்கு கிடைக்கப்பெறுகிற மேன்மை, அடையாளப்படுத்துகிறது. கல்வாரி சிலுவை, நீங்கள் தேவையோடு இருக்கீங்கன்னு உங்களை அடையாளப்படுத்துகிறது. அவரே தேடி வராரு. வந்தோடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனாவே சொல்கிறான், நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 தடவை கொடுக்கணும்னு வசனம் சொல்லலையே. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? 2 தான் கொடுக்கணும்னு சொல்லுது, அப்படித்தானே? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? நீ அநியாயமாக வாங்கிதுன்னா 2 தனியாக கொடுக்கணும்னு சொல்லுது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? 4 மடங்காக கொடுக்குறேன். அல்லேலூயா. அது மாத்திரமா சொன்னார், என்னுடைய ஆஸ்திகளில் என்னங்க 10%, 50% என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். அல்லேலூயா. எங்கே சுற்றி அங்கே ஏன் பாஸ்ட் வரீங்க? அது வர வேணாம், நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க, போதும். அல்லேலூயா. ஆனால் யோசிச்சு பாருங்க, the presence of God makes a difference. இயேசுவின் பிரசன்னம் இருக்கு, அதுதான் என்ன செய்யுது, மாற்றங்களை கொண்டு வருது. It brings a conviction that takes him even beyond the law. நியாயப்பிரமாணத்தின் நிபந்தனைகளையும் தாண்டி அவனை செயல்பட வைக்கிறது. காரணம், அவன் இயேசுவின் பிரசன்னத்தாலே நிறைந்திருக்கிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் குட்டையாக தான் பிறந்துட்டான், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சிலுவையின் மரம் அவனுக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்கிறது. அதே மாதிரி தான் இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். இவன் பிறந்த விதம், எப்படி தான் பிறந்துட்டான். நான் சொன்னேன், 10 மாதங்கள்
அவன் தாய் அவனை பாக்கியம் என்று நினைத்து பெற்றெடுத்தாள். ஆனால் இப்பொழுது அவனோ ஒரு பாரமாய் இருக்கிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் நாங்களாம் சொந்த காலில் நிற்கிறோம் பார்த்துக்கிடுங்க, நாங்கள் யாருக்குமே என்ன இல்லை பாரமா இல்லை. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ராஜ்யத்துக்கு எப்படி தான் இருக்கிறீங்க? ஏன்னா ராஜ்யம் உங்களை குறித்து வைத்திருக்கிற காரியம் எதையுமே நீங்கள் இன்னும் செய்யலையே. நான் நல்லா தான் நான் அசைகிறேன் அப்படின்னாலும் அவருக்கு ஏற்ற விதமாய் நீங்கள் அசைகிறீர்களா? அப்போஸ்தலர் 17:28 வேதம் சொல்கிறது, அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், இருக்கிறோம், அசைகிறோம். அப்படிதானே? அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப அவருக்கேற்ற அசைவுகள் இல்லை என்றால், எசேக்கியேல் 37 ஆவி அனுப்பப்பட்ட போது ஒரு அசைவு உண்டானது. அந்த அசைவுக்கு பேர் என்னன்னா இரண்டாவது அசைவு. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஏன்னா முதலே ஒரு அசைவு உண்டாயிருச்சு. அசைவு உண்டாகி ஒவ்வொன்றும் தன் எலும்போடு சேர்ந்து, அந்த அசைவு எப்படி வந்துச்சுன்னா வார்த்தையினால் வந்த அசைவு. ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிறத பேச ஆரம்பிச்சான், சொல்ல ஆரம்பிச்சனே. மனுஷனை சொன்னார், மனுஷனே இந்த எலும்புகளை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. அவன் வார்த்தையை சொன்ன உடனே அசைவு உண்டானது. அது முதலாவது அசைவு. அந்த அசைவு நடக்கும்போது வார்த்தைகள் நிறைவேறுது. நம்ம சொல்றோம் சாட்சியா, பாஸ்டர் நான் 3 மாசமா வேலை இல்லாமல் இருந்தேன், கர்த்தர் எனக்கு வேலையை நல்லது நல்லது. இந்த அசைவு என்ன பண்ணிருச்சு, எங்கேயோ இருந்த எலும்பை எங்கேயோ வந்து சேர்த்துருச்சு. எங்கேயோ இருந்த எம்ப்ளாயர் ஒன்று என்ன பண்ணிட்டாரு, சேர்த்துட்டாரு. அதுக்கப்புறம் பாஸ்டர் கல்யாணமே இல்லாமல் இருந்துச்சு, என் பிள்ளைக்கா ஜெபம் பண்ணேன், 7 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணமே இல்லையே, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, 25 வயசுல நடத்த நினைச்சு 32 வயசு ஆயிடுச்சு, ஆனால் சேர்த்துட்டாரு. அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நடக்குது? வார்த்தைகள் நிறைவேறுகிறது, ஒரு அசைவு. ஆனால் அந்த அசைவு போதுமா? இல்லை, ஆவியின்படி ஒரு அசைவு வந்தாதான் இந்த நீ பெற்றுக்கொண்ட நன்மையை, இந்த ஆசீர்வாதத்தை அவருக்காக செயல்பட நினைப்பாய். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு அசைவு வந்து குழந்தையே இல்லாமல் இருந்துச்சு, குழந்தை கிடச்சிருச்சு, சூப்பர் அசைவு, நல்ல அசைவு தான். ஆனால் அந்த அசைவு என்ன பண்ணிருச்சு, இப்போ ஆளை காணமே சபையில். ஏன்? அவர் குழந்தை வளர்ப்பதிலே மும்முரமாக இருக்கிறார். யூடியூப்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறார், 1 வயதில் எப்படி குழந்தையை வளர்க்க வேண்டும், எப்படி டயப்பர் மாட்ட வேண்டும். அல்லேலூயா. 2வது அசைவு வந்தாதான் அந்த குழந்தையும் தூக்கிட்டு என்ன பண்ணுவார், இங்கே வருவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல தெரியும் சொல்லுங்க, உங்களுக்கு வந்து 2வது அசைவு தேவை. பிரைஸ் தி லார்ட். எங்கெல்லாம் தேவனுடைய சத்தம் துணிக்கிறதோ, எங்கெல்லாம் அவருடைய வாக்குத்தத்தம் வெளிப்படுகிறதோ, அங்கெல்லாம் முதல் அசைவு நடந்து விடுகிறது. ஆனால் 2வது அசைவு ஆவியின்படி நடக்கிறது. அது நடந்தாதான் அவருடைய சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கை செயல்பட தொடங்குகிறது. ஆமென். 40 வருஷமா இஸ் a captive. A pattern is governing him. ஒவ்வொரு நாளும் அவன் சிலர் எதிர்பார்த்திருப்பான், அவர்கள் வருவார்கள், பாரமான அவனை சுமப்பார்கள், சுமந்து கொண்டு போய் ஆலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே வைப்பார்கள். என்ன பரிதாபமாக இருக்கு, கொண்டு போனவங்க கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே கொண்டு போகக்கூடாதா இல்லையா? They carry him but only till the gate. That is called beautiful. Hallelujah. பகலில் பார்த்து சொல்லுங்க, வாசலே அழகா இருக்கும்னா உள்ள எவ்வளவு மகிமையா இருக்கும். கரெக்டு தானே? அல்லேலூயா. திரைச்சீலை கிழிந்து விட்டது. திரைச்சீலை கிழிக்கப்பட்ட நோக்கமே என்னது? உள்ள போகணுன்னு தான். ஆனால் இவன் என்ன செய்யல, உள்ள போல. நிறைய பேர் என்ன செஞ்சிட்டு இருக்கோம் பாருங்க. எவ்ரி ஹியூமன் எஃபர்ட், அது கலெக்டிவாக இருந்தால் கூட, இட் கேன் பிரிங் யூ ஒன்லி டு a level. அதாவது மனுஷ முயற்சி, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் என்று வேதம் அதனால தான் சொல்லுகிறது. எவ்வளோ முயற்சியாக இருந்தாலும் சரி, எத்தனை பேர் சேர்ந்து எடுத்தாலும் சரி, அது நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்காது. அல்லேலூயா. வாசல் வரைக்கும் வந்து வச்சுட்டு போயிட்டாங்க.
அல்லேலூயா. ஒரு நாள் 2 நாள், எத்தனை நாள்? 40 நாள். இன்னும் ஒரு காரியத்தை நான் பரிதாபமாய் பார்த்தேன். ஏன்னா he is a man who missed his opportunity not just once but several times. பிரதானமா பலமுறை இயேசு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறாரு. பிரதானமா 7 முறை வந்திருக்கிறார். இதெல்லாம் நீங்க உட்கார்ந்து குறிப்பிடுது. யோவான் 2:13-14, யோவான் 5:14, யோவான் 8:20, யோவான் 10:22-23, யோவான் 7:14-15, மார்க்கு 13:1-2, மார்க் 11:10-11. இது எல்லாமே இயேசு இந்த ஆலயத்துக்கு வந்தார். ஆயினும் இவன் மனுஷங்களை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால தன்னுடைய வாய்ப்புகளை நழுவ விட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த செய்தி யாருக்கு நான் பிரசங்கிக்கிறேன்? யூ ஆர் 40+, 40 வயசுக்கு மேல இருக்கிற. ஆனா நீ நினைக்கிற என்னுடைய சரணங்கள்ல நிறைய நான் இழந்துட்டேன். somehow you feel that you are like a burden to somebody. அது உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் ஒன்று நீங்கள் மனுஷர்களுக்கு பாரமாக இருப்பீங்க, இல்லைன்னா ராஜ்யத்துக்கு பாரமாக இருப்பீங்க. ஆனால் தேவ நோக்கம் நாம் மனிதர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது நிகழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்று ஒரு அசைவாடுதலை ஏற்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இயேசு குறித்து அதுக்கப்புறம் கேள்விப்படும்போது நினச்சிருக்கலாம், மேபி ட்ரூ, ஐ லாஸ்ட் மை ஆப்பர்ச்சுனிட்டி. இயேசு கிறிஸ்து தான் உயர போயிட்டாரே இல்லையா? எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்க? அவர் மரிச்சாராம், உயிர் தெழுந்துட்டாராம், பரமேறி போயிட்டாராம், இனி என்ன செய்ய முடியும்? பட் அந்த இயேசு அவனுக்கு தெரியாத விதமாய் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே நடக்கும் முதல் அற்புதத்தில் அவனை குறித்து வைத்தார். அல்லேலூயா. நான் சொல்றது, இயேசு உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். உங்களுக்கு என்று ஒரு நேரத்தை குறிச்சார். அந்த நேரம் இந்த நாளில் வந்திருக்கிறது என்பதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வசனத்தில் முதல் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 3:1. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும், மத்தேயு 27:45-46. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரம்னு சொல்றது என்ன தெரியுமா? the darkest hour. அப்படிதானே? அப்புறம் 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? ஆமென். darkest hour. 9ஆம் மணி வேலை என்னது? darkest hour. 9ஆம் மணி வேலை என்பது என்னது? குமாரனாகிய கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பிதாவினால் கைவிடப்பட்ட ஒரு நேரம். ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது, இமைப்பொழுது உம்மை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களாலே சேர்த்துக் கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். காலம் என்னும் அட்டவணைக்குள்ளே தம்முடைய மகனை புகுத்தி, ஏன்னா அவர் நித்தியமானவர், அவர் காலத்தால் கட்டுப்படவே முடியாது. ஒருவராய் சாவாமை உள்ளவர், அவர் சாகவே முடியாது. அவர் நேரத்தால் கட்டுப்பட்டவரே அல்ல, நித்தியமாய் வாழக்கூடியவர். ஆபிரகாமுக்கு முன்னாடி நான் இருந்தேன்னு சொல்றார். அல்லேலூயா. ஆனால் பிதா என்ன பண்ணார் தெரியுமா? அவரை மட்டுப்படுத்தி, அவரை லிமிட் பண்ணி, அவரை காலத்துக்குள் புகுத்தி, பரிசுத்தமாக மாத்திரமே இருக்கிற அவருக்குள் பாவத்தை புகுத்தி, பிரைஸ் தி லார்ட், உங்களுக்கும் எனக்குமாக கல்வாரி சிலுவையிலே அந்த டார்க்கஸ்ட் அவரில் தொங்கின போது அவர் கைவிடப்பட்ட நேரம், அந்த நேரம் தான் 9ஆம் மணி நேரம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆவியானவர் ஏன் இவர்கள் இருவரையும் அந்த நேரத்துக்கு அனுப்பினார்னா, இப்ப நீ போ, அங்கே உனக்கு நிச்சயமான பதில் உண்டு. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, this is your hour. This is your hour of assured answers. நிச்சயமான பதில்களை நீ பெற்றுக்கொள்ளும்படிக்குத்தான் நீ நினைக்கவில்லை, ஆனால் கர்த்தர் உன்னை இன்றைக்கு இங்கே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். உன் லைஃப்ல இருக்கிற பேட்டர்னை உடைக்கிறார்.
40 வருஷமா என்ன பேட்டர்ன் ஆஃப் ஆபரேஷன் இருந்ததோ, எந்த விதத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தாயோ, அதை இன்று உடைக்கும்படி உனக்காக ஒரு நேரத்தை குறித்து உன்னை கொண்டு வந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 40 வருஷமா அவனை சுமந்தவர்கள் அவன் விரும்புகிற இடத்திற்கு அவனை கொண்டு சேர்க்க முடியாதவர்களாயிருந்தார்கள். அல்லேலூயா. அவனுடைய எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் லெவல் எப்படி வந்துச்சு தெரியுமா? ஏதாயிலும் அப்படிதானே. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று கொண்ட பிறகும் நம்ம ஜெபம் எப்படி இருக்கு தெரியுமா? ஏதாயிலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஆண்டவரே, மீட்டருக்கு மேலே போட்டு கொடுங்க ஆண்டவரே, அப்படிதானே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவனுக்குள் ஒரு அசைவு உண்டானது. அந்த அசைவு அவனை கடந்து வெளியே வெளிப்பட்டது. அதற்கு பிறகு அவன் எங்கே நிற்கிறானோ அங்கே பணமெல்லாம் வந்து கொட்டுது. அல்லேலூயா. ஆமாவா? அதுக்கு ஒன்றும் ஆமா வராது, பரவாயில்ல வரலைனாலும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆமாவா இல்லையா? அப்போஸ்தலர்கள் வெள்ளி மெண்டல்ல பொண்ணு மெண்டல்னு சொல்கிறாங்க. ஆமாம், உண்மைதான். ஏன்னா அவங்க பெற்றுக்கொண்ட வரம் வெள்ளியும் பொண்ணும் அப்படின்னா அது வந்து கிரயம் செலுத்தி சம்பாதிக்கிறோம், அப்படி தானே. சம்திங் தட் இஸ் ஏர்ன்ட். உங்கள்கிட்ட இருக்கிற வெள்ளி பொண்ணெல்லாம் எப்படி வந்திருக்கு? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது பாஸ்டர், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. ஆனால் ஆவியானவர் கொடுத்தது நீங்கள் என்ன செய்யலை? கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிங்களா? இல்லை. அவர் எப்படி கொடுத்தாரு? இதே பேதுரு அப்போஸ் நடவடிக்கைகளில் சொல்கிறாரு. ஏன்னா ஐ திங்க் 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஒருவன் வந்து சொல்கிறான், பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறான், கொடுத்து நீங்கள் கை வச்சோடனே கிடைக்குதே, அது எனக்கும் என்ன சீட்டும் வரட்டும்னு பேதுரு சொன்னார், தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது. அடுத்த வசனம், உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆமென். தேவனுடைய வரம்னு போட்டுருக்கு, அப்படிதானே. தேவனுடைய வரத்தை நீ அப்படிதானே. 8:20 பாருங்க. அப்போ 8:20 பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை இட் இஸ் a gift, அப்படிதானே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது கிஃப்ட்டுங்க, வாங்க முடியாது. அல்லேலூயா. சிலர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, சிலர் வந்து என்ன கேட்பாங்க, பாஸ்டர் இங்கே இல்லை, நம்ம சபையில் வெளிநாடுகளில், பாஸ்டர் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க பாஸ்டர்? நான் சொல்லுவேன் வந்து, நான் ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஜெபம் பண்ணுறேன். அதை தாண்டி ஜெபம் நம்முடைய லைஃப் ஸ்டைலாக என்ன செய்யணும்? மாறணும். ஆனால் அதனால தான் ஏதோ சம்பாதிச்சோமான்னா இல்லை. அப்படின்னு என்ன சொல்லியிருப்பார் எல்லாரையும், அப்பா 10 மணி நேரம் நீ ஜெபித்தால் இவைகளை உனக்கு தருகிறேன், 5 மணி நேரம் தான் நீ ஜெபிச்சா அதனால உனக்கு 2 தான் தர முடியும். அப்படி இல்லை. இது எப்படி வருதா அது? சரி, நீங்க யாருக்கோ gift கொடுக்குறீங்க, எப்படிப்பா கொடுப்பீங்க? எதன் அடிப்படையில்? நல்லா படிச்சிருக்காருங்க, அவருக்கு இந்த gift கொடுப்போன்னு கொடுப்பீங்களா? அப்புறம் என்னங்க பிடிச்சவங்க. அல்லேலூயா. இன்னைக்கு போய் கேட்க போறாங்க அவங்க வீட்டுக்கார்ட்ட போய், என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா என்ன வந்துடணும் உடனே? ஒரு செயினாவோ ஒரு பிரேஸ்லெட்டாவோ ஏதோ ஒன்று வரட்டுமே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நேசத்தின் அடிப்படையில் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதில் நம்ம எவ்வளவு உண்மையாக இருக்கிறோன்னு பார்க்குறாரு. பிரைஸ் தி லார்ட். நான் உனக்கு ஒன்று கொடுத்தேன்ப்பா, அவன் அதில் உண்மையாக இருந்தான், அதனால் நான் 2 கொடுத்தேன், அவன் 4 ஆக்கிட்டான். அல்லேலூயா. 5 கொடுத்தேன், அதை என்ன ஆக்கிட்டான்? 10 ஆக்கிட்டான். தேவனுடைய நோக்கத்திற்காக, for the profit of others, சபை பக்தி விருத்தி அடையும்படிக்கு வரங்களை தேவன் கொடுத்தாரா. இட்ஸ் a gift, it cannot be earned. அதனால தான் சொல்றான், வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நாங்கள் ஒன்று பெற்றிருக்கிறோம். அவருடைய நேசத்து நிமித்தமா அவர் வாக்கு பண்ணினதை எங்களுக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. பிதாவின் கிரியைகளை செய்யும்படி கிறிஸ்து அனுப்பப்பட்டார். கிறிஸ்து இயேசுவின் கிரியைகளை நாங்கள் செய்யும்படிக்கு அவருக்குள் இருந்த அதே ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறது.
பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ அதனால தான் அந்த ஜெப வேளையில் அனுப்பினார் பாருங்க. ஜெப வேளையில் அனுப்பினார். அவன் வந்து சொல்றான் பாருங்க, எங்களை நோக்கி பார். 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். எங்களை நோக்கி பார் என்றார்கள். 12ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? என்னப்பா அது ரொம்ப இருக்கு இல்லையா? 4ஆம் வசனத்தில் நோக்கி பாருன்ட்டு 12ஆம் வசனம் நோக்கி பார்க்கறது என்னது இது? ஏதாவது ஒன்று சொல்லுங்க செய்யட்டும் இல்லையா? அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, லுக் அட் அஸ் அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா, இவ்வளோ நாள் எங்களை பார்த்துருக்க, நாங்கள் இதே ஆலயத்துக்கு வந்தோம் போனோம், எங்களை பார்த்துருக்க, ஏதாகிலும் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து எங்களை எத்தனையோ முறை பார்த்துருக்குற, ஆனால் இன்னைக்கு நீ எங்களை பார்க்கும்போது there is a difference. We have got something to give to you, but in a different manner. இதுவரைக்கும் உனக்கு நாங்கள் நிறைய கொடுத்துருக்கோம், ஆனால் இன்னைக்கு நாங்கள் கொடுக்க போகிறது உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் சொல்கிறேன், உங்களை பார்த்து நீங்கள் எதனாலும் கொடுக்கலாம், யாருக்கும் எதனாலும் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஆனால் எது அவனை மாற்றுமோ அதை கொடுப்பது தான் நல்லது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்கிட்ட ஒரு தம்பி வந்து கேட்டாங்க, பாஸ்டர் இது மாதிரி ஆசீர்வாதத்துக்கு வந்து கேட்குறாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு, நான் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணலாமா? அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு போயிடுறாங்க, அதுக்கப்புறம் ஆண்டவரை பற்றி யோசிக்கிறது இல்லை, ஜெபம் பண்ணலாமா நான் அவங்களுக்காக அப்படின்னு சொன்னாப்புல. அது அவங்களுடைய விருப்பங்கள். ஆசீர்வாதன்றது எல்லாருடைய விருப்பம், அப்படி தானே? நான் இப்போ என்ன பதில் சொன்னேன்னா, ஒருத்தர் கிணத்துக்குள்ளே கிடக்காரு, தண்ணிக்குள்ளே முங்கிக்கிட்டு கிணத்துக்குள்ளே கிடக்கார். ஒருத்தர் கிணத்துக்குள்ளே கிடந்து முங்க போய் சாக போகிற நேரத்தில் ஒரு ஆசை, பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்குமே, முட்டை புரோட்டா அடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறார். அவருடைய விருப்பம் அதுதான், அவருடைய வாஞ்சை அதுதான், கொடுத்தா நல்லது தான். அதை கொடுப்பீங்களா, ஒரு கயிறத்துக்கு உள்ளே போடுவீங்களான்னு கேட்டேன். என்ன பண்ணுவீங்க? இந்தா உன் பிரியாணி உன்னோடு கூட நாசமாக போக கிடவுது, அப்படியா? அல்லேலூயா. அவனுக்கு முதல்ல என்ன தேவை? அவன் கயரை போடுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன செய்யணும் தெரியுமா? அவர்களுக்காக நம்ம அதிகமாக செபிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் எல்லாருக்கும் உதவலாம், ஆனால் நீங்கள் உதவுற எல்லாருக்காக முதலாவது ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா you are establishing a cord unto salvation. ரட்சிப்பு நிமித்தமாக ஒரு அன்பின் கயிறை உள்ளதுக்கு போடுறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதை போடாமல் வெறும் பிரியாணி தான் கொடுத்தீங்கன்னா, பிரியாணி சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு அப்படியே என்ன பண்ணிடுவார்? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ சொல்கிறாங்க, எங்களை நோக்கி பார். It is true that you missed your opportunity and we too missed our opportunity, but the Holy Spirit has opened our eyes. நீ சொல்கிற உண்மைதான்ப்பா. 7 முறை இயேசு இங்கே வந்தார், அந்த தருணத்தை நீ இழந்துட்ட. ஆனால் அந்த 7 முறை நாங்களும் என்ன பண்ணிட்டோம்? நாங்களும் உனக்கு ஏதோ ₹1 ₹2 போட்டோமோ தவிர வேற ஒன்றையும் உனக்கு என்ன செய்யலை. ஆவியானவர் வந்த உடனே இப்போ எங்கள் கண்களை திறந்துட்டாரு. Now this time we want to give you something that we have and that will change your situation. உன்னுடைய சூழ்நிலையை அது மாற்றக்கூடிய ஒன்று, ஒரு ஆற்றல் எங்களுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். இன்றைக்கு உலகம் இப்படி தான் இருக்குது, பரிதாபமாக இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், you have some kind of power by the Holy Spirit through which you can cater more than what is demanded. என்ன வெளியில் தேவைப்படுமோ, எது டிமாண்டாக இருக்குமோ, அதிலும் அதிக ஆற்றலை தேவன் உங்களுக்குள் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 40 வருஷமா அவன் வாழ்க்கையில் காணப்பட்ட பேட்டர்னை அன்றைக்கு ஆண்டவர் உடைத்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
அவன் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்கள் என்ன பண்ணானா, நோக்கி பார்த்தானா. முன்னாடி நோக்கி பார்க்க சொன்னாங்க, பின்னாடி நோக்கி பார்க்கறது என்னன்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்றாங்க, என்ன பார்க்காத, எனக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். அவங்க சொன்ன வார்த்தையை மட்டும் வாசிட்டு நம்ம கடன் சென்றலாம். அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 3:6 மற்றும் 16. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி 16 வாசிங்க. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. இப்ப எப்படி சொல்ல போறோம்? என்னோட சேர்ந்து சொல்லுங்க. நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை. உங்களை வச்சு சொல்லுங்க. நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அல்லேலூயா. 2 காரியம். ஒன்று பலப்படுத்தினது, இன்னொன்று சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. One was an empowerment, another one was a perfection. வேதம் சொல்கிறது யாக்கோபு நிருபத்திலே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் நன்மையானவர், அவர் பூரணமானவர். அல்லேலூயா, praise the Lord. He is the perfection and completion. அவர் வந்தாதான் நம்ம வாழ்க்கையில பூரணமடைய வேண்டியது பூரணமடையும். அல்லேலூயா, praise the Lord. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இவனுக்குள் கடந்து வந்தபடினால் அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. praise the Lord, ஆமென். சகையுவுக்கு ஒரு மரம், அப்படிதானே, சிலுவை மரம், அப்படிதானே கை கொடுத்தது என்றால் இவனுக்கு கை கொடுத்தது ஒரு கரம், ஆவியானவருடைய கரம். பிரைஸ் தி லார்ட், ஆமென். அவனுடைய வாழ்க்கையை மாற்றினதற்கு சிலுவை நிழல் பங்காற்றும் என்றால் இவனுடைய வாழ்க்கையை மாற்றினதற்கு ஆவியானுடைய பலம். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் அவனை பலப்படுத்தினார். அவன் குதித்து நின்று நடந்து தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டார்கள். டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீட்ஸ் டு a testimony. எல்லாரும் பிரமித்தாங்களா? என்ன பிரமித்தாங்க தெரியுமா? இவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா, இவன் ஆண்டவர் எழுப்பிட்டாரே. அல்லேலூயா. 4 அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, 14 வசனத்தை வாசிங்க. சுஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. ஆமென், அல்லேலூயா. அவன் அப்போஸ்தலரை என்ன பண்ணானா? பற்றி கொண்டான். அப்படிதானே? 11 வசனம் வாசிச்சு பாருங்க. அதாவது 3:11. அப்போஸ்தலர் 3:11. குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது வரைக்கும் அவனை தூக்கிட்டு போனாங்க. இப்போ அவன் என்ன பண்றான்? பற்றி கொண்டான். ரூத் நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள். அதுபோல என்ன பண்ணிட்டான்? பற்றி கொண்டான். ஒரே அதிகாரம், வாழ்க்கையை மாறிடுச்சு பாருங்க. அடுத்து என்ன பண்றான் தெரியுமா? அப்போஸ்தலர் பக்கத்தில் என்ன செய்யறான்? நின்னா சும்மா கொஞ்சம் ஆள் ஜைஜாண்டிக்கு அந்த இருப்பான் போல இருக்கு. பேதுருக்கு பாடி கார்டு மாதிரி, பிளாக் கார்டு மாதிரி என்ன பண்ணிருக்கான்? நிற்கிறான் சும்மா. சுவிசேஷம் தடை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. பிரசங்கம் பண்றாங்க, இயேசு நாமத்தை குறித்து பேசுறாங்க. ஒருத்தரும் எதிர் பேச முடியல. எதிர் பேச வரவெல்லாம் இந்த ஆளை பார்த்தோன்னே, மேலே இங்கேயும் பார்த்தோன்னே என்ன பண்றான்? அவனும் பார்ப்பான்ல கண்டிப்பா, இல்லையா? அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்டவன் எதிர்க்கக்கூடியவர்களை மேலே இங்கேயும் பார்த்தான். அல்லேலூயா, பிரைஸ் காட். உங்க வாழ்க்கையில உள்ள ஒரு அசைவு இன்னைக்கு நடக்க போகுது. அந்த அசைவு உள்ள இருந்து என்ன செய்ய போகுது தெரியுமா? வெளியே வரைக்கும் வரப்போகுது. அல்லேலூயா.
the move of God within you is going to become a movement of God outside of you. Praise the Lord. Hallelujah. Amen. அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன செஞ்சுச்சா? அசைந்தது. இந்த ஒரு மனுஷன் நிமித்தமா 5000 பேர் சேர்க்கப்பட்டார்கள். பூரண கிருபை அப்போஸ்தலர் மேல் வந்து தங்கினது. அவர்கள் ஜெபித்த இடம் அசைந்தது. அல்லேலூயா. சாதாரணமாக ஒருத்தன் பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான்னா 10 ரூபா போடுறதே பெரிய விஷயம், அப்படித்தானே? ஆனால் இப்போ அப்போஸ்தலருடைய பக்கத்தில் நிற்கிறான். அவன் எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து என்ன பண்ணிக்காங்களா? அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முன்னாடி சில்லறையாக தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போ எப்படி வருது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கத்த கத்தையாக வரும். அல்லேலூயா. ஆமென். பணத்தை வர வைக்கிறது நம்ம நோக்கம் இல்லை. ஆனால் இவன் வாழ்க்கையில் செய்த மாற்றம் வெளியரங்கமானது. பிரைஸ் தி லார்ட். உள்ளே ஒரு அசைவு உங்களுக்குள் உண்டாகும் என்றால் அது நிச்சயமாய் உங்களுக்குள் அடங்கி போகிற அசைவாக இருக்க முடியாது. The move that is in you will become a movement outside of you. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி நான் விசுவாசிக்கிறேன். இந்நாள் கர்த்தர் உங்களை நிலைப்படுத்தும்படி முன்குறித்த ஒரு நாள். பகிரங்கமான சில அசைவுகள், வெளியரங்கமான சில அசைவுகள். ஹல்லேலூயா. உங்கள் நடையில ஒரு வித்தியாசம், உங்கள் துதியிலே ஒரு வித்தியாசம், உங்கள் வாஞ்சைகள் நிறைவேறும்படி சர்வாங்க சுகம். By the work of the Holy Spirit, you are made perfect. Mashiatu rosi kohura satulatate. பெற்றுக்கொள்வர் அபிஷேகத்தை இந்த கால வேளையிலே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ உங்க விடுதலை உண்டு. ஆண்டவரை நிரப்பும்படி விரும்புகிறார். உன் கால்களும் கரடுகளும் பலன் கொள்கிறது. விசுவாசத்தில் நிலை நிற்க கூடாதபடி காணப்பட்ட பலவீனங்கள் மாறுகிறது. Your patterns are broken in the name of Jesus. 40 வருடங்களாய் உன் வாழ்க்கையிலே காணப்பட்ட போராட்டங்கள், நீ சுமை போல காணப்பட்டாய். ஆனால் இப்பொழுது நீ நிற்பதே அநேகருக்கு ஆசீர்வாதம். நீ நிற்பதே அநேகருக்கு மகிழ்ச்சி. Your presence is going to make a difference. நீ நின்னாலே போதும். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ரபனரா கஷேதிரியாத்தோ ரோலமாமரஷந்தலே. ஆமென். Amen. I need to receive an anointing. எனக்கு ஒரு அபிஷேக வல்லமை தேவை. விரும்புகிறவங்களை எந்திரிச்சு நிக்கலாம். விரும்புகிற எல்லாரும் மேலும் அவர் கடந்து வருவார். நீ நினைப்பதற்கு மேலா ஏதாகிலும் கிடைக்கும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் எல்லாமே கிடைத்து விட்டது. வெள்ளியும் பொன்னும் பெற்றுத்தர முடியாத ஒரு அதிசய மாற்றத்தை ஆவியின் வல்லமை உனக்குள் கொண்டு வருகிறது. Yes Lord. சிலுவை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற உனக்கு பலனாய் அமைய போகிறது. ஆவியானவர் அப்படியே செய்ய போகிறார். Yes Lord. Your baptism defines your death with Jesus on the cross. நீ ஞானஸ்நானம் எடுத்திருப்பது உண்மை என்று சொன்னால் அதிலே கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாய் என்பதும் சத்தியமே. அவருடைய சுயம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் என்றால் கிறிஸ்துவினுடையவர்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.
அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையிலே பலன் கொள்ள தொடங்கும் போது தேவ நீதி, தேவ மகிமை, தேவன் அருள் இருக்கிற பரிசுத்தம் மடமடமடவென்று பெருக ஆரம்பிக்கும். Yes, Lord. The Holy Spirit is the one who can sanctify us. ஆவியானவர் தான் நம்மை சிலுவையின் சம்பாத்தியத்தோடு ஐக்கியப்படுத்துகிறவர். கிருபையின் மூலமாய் சிலுவையின் சம்பாத்தியத்தோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறவர் ஆவியானவர். தேவனுடைய அன்போடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறவர் ஆவியானவர். லேகமரலா சந்தையாலதோ லோலசி அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. பெற்றுக்கொள்வோமா? அல்லேலூயா. என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. ஓ சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. ஆத்ம தாகம் தீர்க்கவார் இந்த வேளையிலே. அல்லேலூயா. ஆத்ம தாகம் தீர்க்கவார் இந்த வேளையிலே. அசைவாடும் ஓ தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஐஷாரதலானே அந்தரோ தூய்மையின் ஆவியே இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. Thank you, Lord. ஆண்டவரே, thank you. 40 வருடங்களாய் காணப்பட்ட பேட்டர்ன் ஆஃப் ஆபரேஷன், டெய்லி ரொட்டீன், தாழ்ந்த எதிர்பார்ப்புகள், மனுஷரையே சார்ந்து வாழும் வாழ்க்கை, அநேகருக்கு பாரமாயிருக்கிற அனுபவங்கள், இன்று அவைகள் உடைக்கப்பட்டிருப்பதற்காய் நன்றி. அப்படி வலது கருத்தை உயர்த்தி என் வாழ்க்கையில ஒரு இடமாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறீர். அலங்கார வாசலில் ஏற்பட்ட அற்புத அசைவு, எனக்குள் ஏற்பட்ட அற்புத அசைவு வெளியரங்கமாய் பகிரங்கமாய் அந்த இடம் முழுவதையும் அசைத்தபடினால் கூடியிருந்த எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அப்படியே எங்க வாழ்க்கை மாறட்டும்.
ஆண்டவரே தேங்க்யூ லார்ட். மனுஷருடைய கரம் திறக்கப்படுமோ என்று வாசலை காத்திருந்தவனுடைய வாழ்க்கையில் அசை உண்டான பிறகு பரலோகத்தின் மதவுகள் திறக்கப்பட்டது. அவன் நிற்கிற இடம் அப்போஸ்தலரை பற்றி கொண்டான். அவர்கள் பாதத்தின் அருகே உட்கார்ந்திருக்கிறான். அங்கே எல்லாருக்கும் நிறைவானவைகள் வருகிறது. The move that is from the Holy Spirit, you cannot contain it within yourself. உனக்குள்ளே அதை நீ வைத்துக் கொள்ளவே முடியாது. காரணம், அந்த அசைவு உன்னை தாண்டி வெளியே வருகிறது. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள் ஏற்பட்ட அசைவுகள் வெளியிலே ஆசீர்வாதமாய் பெருக்கெடுப்பதாக. நான் தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமானவன், அநேகருக்கு ஆசீர்வாதமானவன். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, வார்த்தையின்படி ஊழியம் செய்யும் ஆவியானுடைய கரங்களை எங்களை தாழ்த்தி தருகிறோம். உம்முடைய அசைவுகள் எங்கள் வாழ்க்கையிலே பிரத்யட்சமாய் உண்டாகட்டும். உணரத்தக்க விதத்தில் அது வெளிப்படட்டும். அநேகர் சாட்சி பகிரும் விதமாய் எங்களுடைய நடைகளும் எங்களுடைய ஸ்தோத்திரங்களும் துதிகளும் அமையட்டும். மீட்புறம் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். ஹல்லேலூயா.